ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் யுவர் லைஃப் சிம்பிள் வித் ஃப்ராங்க் எபிசோட் 4. சின்ன மாற்றங்கள் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் வீடியோ உங்களை வந்து சேர மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ரியாக்ஷன் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டனோட 3ஆம் விதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேட் எடுத்து நீங்க செவுத்துலயே அடிக்கிறீங்க. நீங்க எந்த ஃபோர்ஸ்ல அந்த செவுறு அடிக்கிறீங்களோ அதே ஃபோர்ஸ் உங்க பேட்டுக்கும் அப்ளை ஆகும். இது அப்படியே நம்முடைய மனசுக்கு போகணும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உங்க மனசை நீங்க பிச்சு மேஞ்சிங்கன்னா அதே போல உங்க மனசும் உங்களை மேஞ்சி எடுத்து டிப்ரெஷன்ல தள்ளி விட்டுரும். அவர் மைண்ட் இஸ் லைக் ஏ கலங்கல் வாட்டர். இஃப் யூ மேக் இட் கரகல, இட்ஸ் பீயிங் டூ கலங்கல். லிவ் இட் ஃப்ரீ, த டஸ்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி செட்டில் டவுன். அமைதியா இருந்தா எப்படிதான் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது என்னோட ப்ராப்ளம்க்கு நீங்க கேட்கலாம். பட் அமைதியா ரிலாக்ஸா இருந்தாதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டுக்கான விடையை கண்டுபிடிச்சது யோசிச்சு டயர்டாகி ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது. அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண தனக்கு இருக்க எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இயற்கையில ரிலாக்ஸா நடந்து போயிட்டு வருவாராம். ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்போதும் சந்தோஷமா அமைதியா இருப்பதே இந்த பிரபஞ்சத்துடைய விருப்பம். இந்த உலகம் படைக்கப்பட்டது நம்முடைய நன்மைக்காக. அதனாலதான் காற்று உயிராகவும் தாவரங்கள் உணவாகவும் மாறுகின்றன. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க.